இப்போ ஹாய் ஹலோ மக்களை, நீங்கள் வந்திருக்கிறது யுவா மைண்ட் வாய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் கிரானி சாப்டர் 2ல். சரி வாங்க பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. சரி இதில் என்ன இருக்குங்க? இங்கே ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருக்கீங்க. ஸ்பார்க் ப்ளக்கு ஐயோ வாயில் நுழைய மாட்டேங்குதே. ஸ்பார்க் ப்ளக்கு போய் கீழே இது பண்ணிட்டு வந்துடலாம், போட்டுட்டு வந்துடலாம். இந்த ஸ்பார்க் ப்ளக்கில் இருக்க அந்த வெள்ளை அடித்து கண்ணாடியில் அடித்தோம்னா உடஞ்சிருமாங்க. வாங்க பார்க்கலாம். அப்புறமா நான் வீடியோவே அதை போடுறேன், ஓகேவா? சரி இப்போ நான் போயிட்டு வேறு என்ன இருக்குது இதில் செக்யூரிட்டிக்கு இருக்கா? இல்லை, இதில் கிழவி இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நான் இது ட்ரையல் மோட் போட்டிருக்கிறதுனால வரமாட்டாங்க. சரி மற்றபடி எல்லாமே இருக்கும். ஓகே, கட்டிங் பிளேயர் இது தேவைப்படாது. கட்டிங் பிளேயர்னால் இந்த மண்டை. ஓகே, போட் கீ கிடச்சிச்சுங்க. இப்படி இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஓகே, எல்லாம் இதில் ஒன்றும் கிடைக்கலங்க. சரி இப்போ இதில் எதுவும் இல்லை. சரி இப்போ நம்ம போயிட்டு இது பண்ணலாம். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஓகே, சேஃப் கீ கிடச்சிச்சுங்க. சேஃபை போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேஃபை போய் ஓப்பன் பண்ணி பார்த்து அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சேஃப்ட்ட வந்தாச்சு. சேஃப் ஓப்பன் பண்ணி இல்லை என்ன இருக்குது? வேண்டிய இல்லைங்க நம்மளுக்கு. கீழே போய் ஓகே, ஸ்டன்கன் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓ ரொம்ப கிளிச் ஆகுது. எல்லாமே கிடச்சிரும் தான் நான் நினச்சேன். எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஓகே, வெப்பன் கீ. சரி இதில் என்ன இருக்குது? ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு இல்லை. ஓகே, கேஸ்லின் தேவைப்படும். போட்டு கேஸ்லினை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு வந்துடலாம். திரும்ப பாதி வேலை முடிஞ்சிடும். கீபோர்டு ஸ்டேரிங் ஓகே, அது மட்டும் தேவைப்படும். இந்த அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகே, கொஞ்சம் தான் மட்டும் போடுறோம்னா வேலை முடிஞ்சிடும். ஓகே, பாதி வேலை முடிஞ்சிடுச்சுங்க. மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்போ சரி மேலே போயிட்டு அங்கே போட்டுக்கையும் போட்டு ஸ்டேரிங் சும்மா போட் ஸ்டேரிங் நான் அங்கே தாங்க பார்த்துருக்கேன். அந்த இடத்துல பார்க்கலாம். இந்த ஷார்ட் கன் நடக்கிற இடம் இருக்குல்ல, அதுதான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். அதை எடுத்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஷார்ட் கனுக்கு இது இருக்குது. ஸ்டேரிங் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கும் ஸ்டேரிங்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஸ்டேரிங் அங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டேரிங் மட்டும் கிடச்சிச்சின்னா போயிடலாங்க. என்ன இருக்குது? ஸ்டேரிங் இருக்கா? ஓகேங்க, ஸ்டேரிங் கிடச்சிச்சு, போயிடலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் அதை எடுத்து போட்டு போட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதாங்க. இல்லைங்க பேட் லாக்கி தேவைப்படுது. பேட் லாக்கி இருந்தால் தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டு பேட் லாக்கினா எங்கெங்க வேறுங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் காட்டிருப்பேன் பேட் லாக்கி எங்கே இல்லைன்னு. சரி இப்போ நம்ம ஓகே கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தேவைப்படாது. ஏங்க அதை போய் சொல்லுவோம் பாருங்க. இப்போ நம்ம போய் இதில் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது. போட்டுக்கு அப்புறம் பேட் லாக்கி இது தேவைப்படும். இப்போ எங்கெங்க இருக்கும் அது? ஓகே, எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க எங்கே இருக்கணும். அது பேட் லாக்கி எங்கே எடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் இருக்குது நம்மளோட ஷார்ட் கன்னு. போயிட்டு பேட் லாக்கி அந்த மண்டைன்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ
இருங்க நான் அதை பார்க்குறேன். ஓகே, இது ஓப்பன் பண்ணி வச்சிடும் ஆல்ரெடி. நான் கூட ஓப்பன் பண்ணலன்னு நினச்சேன். சரி, இது போயிட்டு இருங்க, அது வைக்க முடியலங்க. அது மேலே கரெக்டாக வச்சுட்டு கையெடுப்பு இதாகிடுது. ஐயோ, நான் உள்ளே வந்துட்டேனே. சரி, இப்போ மேலே ஒருத்தன் இருப்பான். அவனை போயிட்டு அடிச்சுட்டு இங்கே தான் இருக்குது அந்த கட்டிங் பிளேயர்ஸு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, மேலே ஏறியாச்சு. ஓகே, ஓப்பன் ஆகுது. இது உள்ள என்னங்க இருக்குது? வெள்ளைக்கி இருக்கணும். டக்டு தாங்க இருக்குது. சரி, போயிட்டு கட்டிங் பிளேயர் எடுத்து வந்து பேட்லாக்கி உள்ளே இருக்கான்னு பார்க்கலாம். பேட்லாக்கி இருந்துச்சுன்னா போயிடலாங்க. அப்படி ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து குட்டி சாத்தான்கிட்ட தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ மேலே போய் ரொம்ப இதாகுது, இந்த ஆடுது. சரி, வந்தாச்சு. ஓவன் பார்க்கலாம். இதுலேருந்து ஒருத்தன் ஓகேங்க, பேட்லாக்கி கிடச்சிக்கிச்சு. இதுக்கு மேலே நம்ம போட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஓட வேண்டியதான். ஓகே, இப்போ கீழே போகணுமா? ரொம்ப நேரமாக நானும் கீழே போகிறதுக்காக ட்ரை பண்ணேன். இடையில நிறைய பொருளை பார்த்தா ஆனால் வந்து அதில் எடுக்க மனசில்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து போட் எஸ்கேப் பண்ணணும், மற்ற பொருளெல்லாம் வேண்டிய இல்லை. ஆனால் இன்னும் ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க. ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஏங்க ஒரு இது திருப்புறத்துக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்பாங்க, சங்காரம்ப்பா. ஓகே, அந்த மேலே தான் நான் போட்டுக்கியை பார்த்தா அதை போய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஓகே, மற்ற வேலைன்னு ஒன்றும் இல்லை. இது எடுத்து கொண்டாங்க திருவிட்டா ஸ்டார்ட் ஆகிடும், போக வேண்டியதான். சரி, போய் கீழே இருக்கிறத ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பார்த்துருவோம். ஜாதம் தப்பாக சொல்லிட்டேன், ராங் ஃபேஷன். ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். சரி, வந்ததுக்கு ஸ்டார்ட் கொடுத்துலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய். கலந்து விடைபெறுவது யுவா பாரதி.